ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டென்னிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து பெரிய தொல்லை தரக்கூடிய இந்த கரையானுக்கு வந்து ஒரு 10 ஹோம் ரெமடிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 10 டிப்புமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம சேனலில் கிவ் அவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுற வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மறக்காமல் இந்த கிவ் அவேல நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வீட்டில் எலுமிச்சம்பழம் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து இந்த மாதிரி வினிகர் எடுத்துக்கோங்க. சிந்தட்டிக் வினிகர் தான் நான் எடுத்திருக்கேன், அதாவது குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகர். ஸோ இந்த எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கட் பண்ணி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்து அந்த பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2லேருந்து 3 மூடி அளவுக்கு நம்ம அந்த வினிகர் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கரையான் வீட்டில் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கரையான் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஒரு தடவை வந்து கரையான் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்லாக இல்லாமல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். வீட்டில் வந்து இந்த மாதிரி வுட் ஐட்டம்லாம் நிறைய நம்ம வந்து வச்சுருப்போம். கட்டில், பீரோ, டெஸ்க் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த மழை நேரங்களில் முக்கியமாக வந்து கரையான் வர ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரையான் அரிச்சு சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுருக்கு இந்த கட்டிலில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கிற தண்ணியை, அதாவது வினிகர் எலுமிச்சம்பழ சாறு கலந்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி ஒரு பஞ்சில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டைகள் இருந்தது அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ளே வந்து வச்சு அடைச்சி விடுங்க. அந்த தண்ணி உள்ளே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கரையான் வந்து செத்து போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த தண்ணியை. உங்களுக்கு கரையான் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கற்பூரம் இருக்கும் இல்லையா, ஸோ கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் அப்படியே உதிர்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 மூடி அளவுக்கு அதே வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதையும் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கிட்டு நீங்கள் அந்த இடங்களில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது கரையான் இருக்கிற இடங்களில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரையான் இருக்கிற இடங்களில் அப்ளை பண்ணி விடலாம். இப்போ நம்ம அடுத்தட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேப்பெண்ணெய் இருக்குல்ல, ஸோ இது வந்து செம்ம சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த காட்டன் பஞ்சை வந்து டிப் பண்ணிவிட்டு கரையான் வந்து எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ பீரோவில் அதாவது வுட்டில் இருக்கிற எந்த பொருளில் கரையான் பிடிச்சிருந்தாலுமே அந்த இடங்களில் இந்த ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த ஆயிலில் இருக்கிற கசப்பு தன்மைக்கு கரையானில் பட்டுச்சு அப்படின்னா உடனே செத்து போயிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நான் வீடியோக்காக உங்களுக்கு சின்ன அட்டை பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல பெரிய அட்டை பாக்ஸாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நனைச்சி விட்டுக்கோங்க. நனைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரையான் எங்கே இருக்கோ, இல்லை டெஸ்க்குக்கு கீழே இல்லைனா கட்டிலுக்கு கீழே அப்படிலாம் வந்து நீங்கள் கரையான் இருக்கிற இடங்களில் கொண்டு போயிட்டு இந்த அட்டைப்பெட்டியை வந்து வச்சு விடுங்க. இந்த அட்டைப்பெட்டி ஈரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த மூலை முடுக்கில் கரையான் இருந்தாலுமே அப்படியே இந்த அட்டைப்பெட்டியோட வாசனைக்கு அப்படியே அது இழுத்துட்டு வந்துடும். மொத்த கரையானும் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பெட்டிக்குள்ளே வந்து ஏறிடும். ஸோ அப்படியே நீங்கள் அட்டைப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து நீங்கள் எரிச்சிடலாம், இல்லைனா குப்பையில் வந்து தூக்கி போட்டலாம். இந்த மாதிரி மரத்தாலான அந்த மாதிரியான டெஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, டேபிள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை நேரங்களில் கரையான் பிடிக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து கரையான் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிடிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்கள். நான் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி கட்டிலுக்கு கீழே வந்து வச்சுருக்கேன். இந்த கட்டிலில் எங்கேயாவது ஒரு மூலையில் கரையான் தொல்லை இருந்தது அப்படின்னாலுமே அந்த அட்டைப்பெட்டியில் வந்து வந்துடும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீசிடலாம். இப்போ அடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து எடுத்திருக்கேன். நல்ல தூள் உப்பு வந்து எடுத்துக்கோங்க. அந்த உப்பை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம சேர்த்த உப்பு வந்து நல்லாவே கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கிட்டு அப்படியே கரையான் வந்து இருக்கிற இடங்களில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஸ்பாஞ்ச் இருக்குல்லையே, அதில் வந்து தொட்டு தொட்டு கரையான் வந்து அரிப்பு இருக்கிற இடங்களில் அப்ளை பண்ணி விடுங்க. இப்படி வந்து செய்யும்போதும் பார்த்திங்க அப்படின்னா கரையான்கள் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே செத்து போயிடும். அதே மாதிரி இதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சுட்டே வரும்போது நல்ல கண்ட்ரோலுக்கே வந்துடும். இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இடிகளில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு வந்து தோல் உரிக்காமையே சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து விடுங்க. இப்போ இந்த சாறு தான் நமக்கு வந்து தேவைப்படும். இது கூட வந்து வேறு எந்த பொருளுமே வந்து சேர்க்காதீங்க. இந்த பூண்டு வெங்காயத்தில் இருக்கிற சாறு வந்து நமக்கு கரையான் அழிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இடித்து நசுக்கி அதை வந்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க.
இந்த தண்ணியை கூட நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் பிழிஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து கரையான் தொல்லை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அளவில் வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரையான் இருக்கிற இடங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதையும் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அந்த கரையானோட தொல்லை படிப்படியாக குறையிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து கஷ்டமே இல்லாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காஃபி தூள் இருக்கு இல்லையா, இந்த காஃபி தூளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து கரையான் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி பொடியை வந்து அப்படியே தூவி விடுங்க. இந்த காஃபி தூளோட வாசனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரையான் தொல்லை வந்து இருக்கவே இருக்காது. நல்லாவே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து இருக்கு இல்லையா, அந்த நல்ல தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நல்ல காரமாக இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மிளகாத்தூள் தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த மிளகா பொடியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கரையான் தொல்லைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தூவி விடுங்க. அந்த மாதிரி செய்யும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரையான் தொல்லைகள் வந்து இல்லாமே போயிடும். அதாவது அந்த காரத்துக்கு அது செத்தே போயிடும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி கடுகு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து 50 ரூபா தான். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே வந்து கிடைக்கும். இந்த கடுகு எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். கரையான் வந்து இப்போ உங்களோட மர பீரோ, கட்டில் இந்த மாதிரி இடங்களில் வந்து அரிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்ணெயில் கொஞ்சமாக ஸ்பாஞ்சு வந்து தொட்டுட்டு எல்லா இடங்களையுமே வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கிட்டு கரையான் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னாலுமே இது வந்து நல்ல எஃபெக்டிவாக நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். கரையானை வந்து நல்லாவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற கஸ்தூரி மெத்தி தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து கையில் வச்சு அப்படியே கசக்கி பொடி பண்ணிக்கோங்க. இதை வந்து பொடி பண்ணினதுக்கப்புறம் கரையான் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் வந்து அப்படியே தூவி விடுங்க. இந்த கஸ்தூரி மெத்தியோட வாசனைக்கும் அந்த இடத்துல கரையான்கள் இருந்தது அப்படின்னாலுமே அந்த இடத்துல இல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால வீடு வந்து ஒரு மாதிரி குளிர்ச்சி தன்மையோடையே இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்துகிற அந்த மரக்கட்டில், பீரோ, டெஸ்க் இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக வந்து கரையான் வர்றதுக்கு 100% வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணின எல்லா ஐடியாஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் கிவ் அவே வந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் தான் வந்து கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோஸ் வந்து போடும்போது பாருங்கள். அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் எல்லாம் இங்கே ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க சேனலில் போயிட்டு செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்லையும் வந்து எல்லா வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நான் கிவ் அவேக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.